வணக்கம். இந்த சுமோ படத்துடைய ப்ரொடக்ஷன் வேலைகளை 2019 எண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. 2020 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணி, ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் கொரோனா வந்து அதுக்கப்புறம் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணாங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். முக்கியமாக எனக்கு இதில் பெரிய ஹைலைட்டாக தெரிஞ்சதுன்னா, இது ஒரு சின்ன படமாக ஒரு நிறைய அது பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத பெரிய பட்ஜெட் இல்லாத ஒரு காம்பேக்டான படமாக தான் தெரிஞ்சது. இதுக்கு ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபிங்கிற மாதிரி அப்போவே அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என் ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பேர் மட்டும் போட்டிருக்காங்க, பட் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண மாதிரி எங்கேயும் ஃபீல் ஆகலை. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஒரு சுமோ ரெஸ்லரை இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. கூடவே மிர்ச்சி சிவா இருக்காரு, அவர் தான் ஹீரோ. பிரியா ஆனந்த் இருக்காங்க. ஸோ வணக்கம் சென்னை டியூவை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த சக்ஸஸ் ரிப்பீட் பண்ண, அது சக்ஸஸும் தெரியல, அந்த சக்ஸஸ் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடவே விடிவி கணேஷ் இருக்காரு, நிழல் ரவி இருக்காரு, ஒரு சின்ன ரோலில் யோகி பாபு இருக்காரு, மற்றும் பலரும் இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுமோ படத்தோட ஆரம்பத்தில் விடிவி கணேஷ் போலீஸ் கிட்ட ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு மாட்டுறாரு. அவரோட வண்டியில் ஒரு பெரிய டப்பா ஒன்று இருக்குது, ஒரு பொட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அது திறந்து காமின்றாங்க. அவர் திறந்தெல்லாம் காமிக்க முடியாது, ஆனால் இது ஒரு கதை இருக்குது, அதை வேணா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையை போலீஸ்லாம் உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாக கெஸ்ட் ரோலில் சதீஷ் நடிச்சிருக்காரு, சுரேஷ் சக்கரவர்த்தியும் கூட ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் கதை என்ன அப்படின்னா, கோவளம் பக்கத்தில் ஒரு சர்ஃபிங் கிளப் வச்சிருக்காரு விடிவி கணேஷ். அதில் பயங்கரமான சர்ஃபர், பயங்கரமான நம்பர் 1 சர்ஃபர் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மிர்ச்சி சிவா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. மிர்ச்சி சிவா ஒரு நாள் கரையோரமாக ஒதுங்குற சுமோ ரெஸ்லர் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் தான் யோஷினோரி டஷிரோ. அவர் யாருன்னு தெரியல, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. அந்த சுமோ ரெஸ்லிங் பண்ணுற ட்ரெஸ்ஸோடய அவர் கரை ஒதுங்கியிருக்காரு. ஸோ அவர் டாக்டர் கிட்ட கூட்டு போனால் அவருக்கு பழசெல்லாம் மறந்துச்சு. ஒரு 1.5 வயசு குழந்தையோட மனநிலையில் தான் அவர் இருக்காரு. பட் அவர் நல்லபடியாக பார்த்துக்கங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிர்ச்சி சிவா அவர் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ஒரு பாயிண்டில் யோஷினோரி டஷிரோ யார், எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மிர்ச்சி சிவாவுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த சுமோ படத்துடைய கதை. ஒரு படத்தில் ஒருத்தர் சுமாராக நடிக்கலாம், 2 பேர் சுமாராக நடிக்கலாம், எல்லாருமே சுமாராக நடிக்கலாமான்னு கேட்டால் நடிப்பாங்க. ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் அப்பப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. அப்படியான ஒரு சம்பவம் தான் இந்த சுமோ படமும் கூட. மிர்ச்சி சிவா எப்பயுமே சப்பார் லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவருடைய ஜோன் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அப்சர்டான, நக்கலான, ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கான ஒரு டோனில் காமெடியெல்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் ஒரு 1-2 இடங்களில் காமெடி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காரு. மற்றபடி எமோஷனல் சீன்ஸ்லாம் அவர் ட்ரை பண்ணும்போது ஸ்பூஃப் படத்தில் அவர் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் எங்கேயுமே எந்த பாயிண்ட்லையுமே சீரியஸாக எடுத்துக்க முடியல. சிச்சுவேஷனும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்படலை அப்படிங்கிறது இன்னொரு காரணமாக இருக்கலாம். பட் ஸ்டில் சிவா இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சீரியஸாகவே எடுத்துக்க முடியல. சீரியஸாக டைலாக் பேசுகிறாரு, சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில். பட் எதுவுமே நம்மளுக்கு சீரியஸாக இல்லவே இல்லை. பிரியானந்தை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் சின்சியராக ஒரு நடிப்பை கொடுத்த மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சு அவ்வளோ அபத்தமாக தான் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரொம்ப சின்சியராக தான் பண்ணியிருக்காங்க. விடிவி கணேஷும் எப்பவும் போல தான். யோஷினோரி டஷிரோ படம் முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் த ஃபிலிம் கொஞ்சம் மௌனமான, மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரியான ஒரு ஜோன்லேயே தான் இருக்காரு. அவருக்குன்னு பேச நடிக்கலாம் பெரிய வேலை இல்லை. அந்த சூமோ காட்சிகளை அவர் சூமோ ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால அதை ப்ராப்பராக சண்டையெல்லாம் போட்டுறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபி மாதிரி தெரியல, மோசமாலாம் இல்லை, ஓகேவான அதை இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த சினிமாட்டோகிராஃபியை கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்காகவும் ஒன்றும் இல்லை, மொக்கையாகவும் எதுவும் இல்லை. நிவாஸ் கே பிரசன்னா இசை, அவர்கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, சார் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒன்றுமே தேரவே தராது சார், உங்கள் மியூசிக் மட்டும் தான் சார் இந்த படத்தையே காப்பாற்றணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து இஷ்டத்துக்கு வாசித்து தள்ளியிருக்காரு. ஆக்சுவலாக படத்தில் ஒரு கேரக்டர் மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணலாம். மியூசிக் எங்கே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், அது தேவையோ தேவையில்லையோ ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் அந்த சீனில், அது வந்து எமோஷன் சீனா சென்டிமெண்ட் சீனா நம்மளுக்கு புரியாது, காமெடியாக நம்மளுக்கு புரியாது, அதோட மியூசிக் தான் நம்மளுக்கு புரிய வைக்குது. ஒரு வகையில் நம்மளை கொஞ்சம் கைட் பண்ணி கொண்டு போகுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனாலுமே கூட கொஞ்சம் டூ மச் ஆஃப் மியூசிக் தான். இந்த சுமோ படத்துடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, என்ன மாதிரியான படமாக இது இருக்கணுங்கிறதுல ஒரு குழப்பம் படம் எடுத்தவங்களுக்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு அப்சர்ட் ஹியூமர் படமா, இது ஒரு ஸ்பூஃபா, இது செல்ஃப் அவேர் ஹியூமர் படமா, இல்லை இது ஒரு அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு கதையா, இல்லை இது 2 ஹியூமன் பாண்டிங்கை பற்றி பேசுகிற கதையா, 2 நாடுகளை சேர்ந்து கடல் கடந்து 2 பேர் இருந்தாலும் ஹியூமனிட்டி அவங்க ஒன்று சேர்க்குன்ற மாதிரி பெரிய மெசேஜோ ஃபிலசாபிக்கலோ சொல்ல வராங்களா, இதெல்லாம் எதுவுமே புரியல. எல்லாமே சொல்ல வந்திருக்காங்க, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அண்ட் இந்த படத்துடைய டேரக்டர் ஹோசிமின் ஆல்ரெடி 2 படங்கள் எடுத்தவர் தான். ஆனாலுமே கூட ரொம்ப சுமாரான ஸ்டேஜிங் மேக்கிங்ல கொஞ்சம் படம் நம்மள சோதிக்குது. உதாரணத்துக்கு 2 சீன் சொல்லலாம். ஒன்று, ஒரு பெரியவர் ஒருத்தர் வரார், மாங்க்னு ஒருத்தர் வரார். அந்த மாங்க்ன்ற பேரை கேட்டவொடனே எனக்கு மோகினி ரிவ்யூ ஞாபகம் வந்துச்சு. பார்க்காதவங்க வேணா செல்ஃபி ரிவ்யூல அந்த மோகினி ரிவ்யூ இருக்கும், அதை பாருங்க. ஒரு மாங்க் ஒருத்தர் இருப்பாரு, இந்த சுமோ ரெஸ்லருடைய குரு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவரை கொலை பண்ற ஒரு சீன். அதோடைய ஸ்டேஜிங் வந்து பயங்கர குபீர் சிரிப்பு காமெடி. அடுத்தது இந்த சுமோ ரெஸ்லரை கடத்துவாங்க, அதாவது மயக்க மருந்து கொடுத்து அவரை வந்து நாடு கடத்துற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. எதுலன்னா மொனாக்கோ பிஸ்கெட்டில் மயக்க மருந்து கொடுத்து
ஸோ இதோட இது மாதிரி படம் முழுக்க ஸ்டேஜிங் ரொம்ப அவத்தமாக தான் இருந்துச்சு. திடீர்னு யோகி பாபு ஒரு கேரக்டரில் கொண்டு வராங்க. அவர் ஏதோ காமெடின்னு ட்ரை பண்ணுறாரு. அவர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. அதில் சுத்தமாக சிங்க் இல்லவே இல்லை. மேபி அது ஏதோ காப்பிரைட்ஸ் பிரச்சனை வருங்கிறதுனால ஒரிஜினலாக அதில் சாங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க போல இருக்கு. இவங்களாம் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, அவர் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது ஒரு அப்சர்ட் காமெடியாக இருந்திருக்கலாம், செல்ஃப் அவேர் காமெடியாக இருந்திருக்கலாம், ஸ்பூஃபாகவும் இருந்திருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் இருக்குது. அது உதாரணத்துக்கு ஒரு 2 சீன் இருக்குது. ஸ்ரீநாத் கேரக்டர், ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர் இருக்கார், இயக்குனர். அவர் உள்ளம் கேட்குமே படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ரோலில் வராரு. ஜப்பான் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை கடத்துற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது பக்காவான அப்சர்ட் காமெடிக்கான ஸ்பூஃபுக்கான ஒரு ஐடியா. அதே மாதிரி ஜப்பானில் மிர்ச்சி சிவா வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு வருவார். அந்த சீனை மிர்ச்சி சிவா சமாளிக்கிற விதமும் கொஞ்சம் நல்லா இருந்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்படியான மொமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படிங்கிறத இந்த படத்துடைய பிரச்சனை. அகைன் சொல்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. குழப்பத்திலே தான் நகருது. நம்மளும் குழப்பத்திலே தான் இந்த படத்தை பார்க்குறோம். அண்ட் இந்த சுமோ ரெஸ்லிங்கை பற்றி ஏதோ சொல்லுவாங்க இந்த படத்தில். நம்ம எஜுகேட் பண்ண போகிறாங்க போல இருக்குது. அதோட ரூல்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக டங்கல் ரேஞ்சு ஏதோ பண்ண போகிறாங்க பார்த்தா அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பண்ணியிருக்கலாமா? அதையும் பண்ணவே இல்லை. இந்த சுமோ ரெஸ்லிங்குன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க பாருங்க. அது எப்படி இது இருந்துச்சு, நமக்கு ஆன்சரே தெரியாமல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் எழுதும் தெரியுமா? இந்தியன் எக்கானமி சவர் எக்கானமி அப்படிங்கிற ரேஞ்சில் சம்மந்தமே இல்லாமல் சுமோ ரெஸ்லிங் ஜப்பானியத்தில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இது அப்படின்ற மாதிரி 2-3 விஷயம் ரொம்ப ஜெனரிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த டீடைலிங்குள்ளே போகவே இல்லை. இப்படியாக ஒரு மாதிரி எங்கெங்கேயோ போய் படம் தட்டு மாதிரி முடியுது. தட்டு மாறினது அவங்களா நம்மளானே நம்மளுக்கு புரியாத அளவுக்கு படம் முடியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ மொத்தத்தில் இந்த சுமோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுமோ அப்படிங்கிறத சுத்த மோசம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை சுமார் அல்லது மோசம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக நம்ம முன்னாடி வைக்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு சுமாரா இல்லை மோசமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த படத்தில் அப்ஜெக்ஷனபிளான கண்டென்ட்டுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது ஒரு ப்ளஸ்ன்னு வேணால் வச்சுக்கலாம். அண்ட் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த படம் ஓடுது. அது இன்னொரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு அப்பீல் ஆகும். குடும்பங்களோட கொண்டாடலாம் இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரியான ஹோப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குடும்பத்தோட கூட்டு போங்க, பாராட்டு வாங்குங்க, திட்டு வாங்குங்க. அது உங்களுடைய தலையெழுத்து. நாம் மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம்.